ஒரு தேவனுடைய பிள்ளை யாரை நம்பக்கூடாது என்றால், பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் நம்பக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பேசுறத எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. எல்லாரும் நல்லா கையை பிடிச்சி சொல்லுங்க, பேசுறத எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய தேவனுடைய பிள்ளைகள் எந்த தவறை செய்கிறார்கள் என்றால், என்ன பேசினாலும் அப்படியே நம்பிடுறாங்க. என்ன பேசினாலும் அவன் பேசுறது சரியா தப்பா, அந்த அவங்க பேசுற பேச்சு வாழ்க்கைக்கு ஒத்து வருமா வராதா, அது என்ன நிலைமையில பேசுறாரு பாருங்க. ஜாதகத்தை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்குறாங்க. அந்த ஜாதகத்துல கணவன் மனைவி 2 பேரும் 3 மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷத்துல பிள்ளையும் பொண்ணையும் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு வீட்டில் தனித்தனி வீட்டில் வச்சிருக்காங்க. எப்படி இன்னைக்கும் இந்த படிப்பறிவு இருக்கிற காலத்திலையும் அதை நம்புகிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படித்தான். சில நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்குமே தீர்க்க தரிசனத்தின் மேல பயங்கரமான மோகம் இருக்குது. ஹலோ 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 தீர்க்க தரிசனம் இருக்கா இல்லையா? கேட்கல. தீர்க்க தரிசனம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலை மோசமா இருக்கும்போது கர்த்தர் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசிக்கிறது தவறு அல்ல. ஆனா சில நேரங்கள்ல உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு மனிதன் தீர்க்க தரிசனமாய் பேசும்போது கூட நீங்க அதுல என்னவா இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணுங்க. நான் உங்களுக்கு பிராங்கா சொல்றேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மோடியினுடைய எலெக்ஷன் வரும்போது நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய ஆட்சி மாற்றம். கேட்கல. இன்னும் சிலர் டெலிபரேட்டா சொல்லிட்டாங்க, ஒரு இளமைவாதி, ஒரு வயசு கம்மியான ஒரு மனிதர் அடுத்து இந்தியாவை அரசாள போற. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார்? சத்தமா சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அனுமதி இல்லாம அவங்க ராஜாவா வர முடியாது. ஆனா உலகத்தான் அவங்க பேசின அந்த 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 வேர்டை, அந்த வீடியோவை எடுத்து பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணிட்டான். ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணிட்டான். பாருங்க யார் வந்தா யார் வந்தா தீர்க்க தரிசனம் சொல்றது எல்லாத்தையும் லைனா எடுத்து போட்டான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கவனமா இருக்கணும். எல்லாரும் சொல்ற வார்த்தைய, சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்க நம்பிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது உண்மையா, இது உண்மையா, அது எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். அது ஒரு ஃப்ரீ காரியத்தை கொடுக்கறதா இருக்கலாம், உங்க குடும்ப காரியங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், பாஸ்டரை கூட. நான் கூட சொல்றேன், இந்த வேதத்திலிருந்து நான் பேசும்போது நான் சொல்ற எல்லா வார்த்தையும் நீங்க கேட்கறது உண்மைதான். ஆனா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஆராய்ஞ்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். பாஸ்டர் பேசுகிறது வசனத்தின்படி சரியா இருக்கா, இது வசனத்துக்கு ஒத்து போகுதா, இல்ல இது வசனத்துக்கு மாறா இருக்கிறதா. இன்றைக்கு அநேக இடத்துல கள்ள உபதேசங்கள் எழும்ப ஆரம்பித்தது. இந்த கள்ள உபதேசத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை விடுதலை ஆகணும்னா நீங்க கண்டிப்பா வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் நம்பிடக்கூடாது. தீர்க்க தரிசனத்துல எல்லாம் நம்பிடக்கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார்.